டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மோகன். தற்போது நாம் டிவிகே கட்சியின் ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் என்னங்கிறத பார்க்கணும். 3 மாதமாக எந்த வேலையும் இல்லாமல் முடங்கி கிடந்த கட்சி தற்போது இன்று ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு பிரம்மாண்ட மீட்டிங்கை நடத்தியுள்ளார்கள். இங்கு 5000 பேர் இருக்கக்கூடிய அளவில் டோக்கனை கொடுத்து டோக்கன் கொடுத்து எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஜென்ஸு தான் நிறைய இருக்காங்க, லேடிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. ஏன்னா பர்பஸாக அதை அவாய்ட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. இட்ஸ் குட் அரேஞ்ச்மெண்ட்டு. போலீஸ் அஃபீஷியல்ஸ் ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரி போலீஸ் அஃபீஷியல்ஸ் க்ளீனாக அந்த ஒரு ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஸ்டேஜு, செகண்ட் ஸ்டேஜு அதெல்லாம் வைத்து மிக நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் ஏதோ இல்லீகல் இதை கொண்டு போனதாக நல்ல குட் அரேஞ்ச்மெண்ட். இந்த மீன் டைம் இந்த பேச்சில் வந்து விஜய் அவர்கள் அப்ரிஷியேட் பண்ணி சிஎம் அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருக்காங்க. பாண்டிச்சேரி சிஎம் அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருக்காரு. அதே போல் இங்கு உள்ள அனைத்து காவலர்களும் நல்லா இது பண்ணாங்க, ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, நல்ல பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப நல்ல க்ளீனாக பதிவு பண்ணியிருக்காங்க. குட் அரேஞ்ச்மெண்ட்டு, ரியலி இட் இஸ் ஏ குட் அரேஞ்ச்மெண்ட்டு. ரெண்டாவது, நல்லா சுருக்கமாக பேசி முடிச்சிட்டார். ரொம்ப வந்து அந்த பாண்டிச்சேரியினுடைய 2-3 இஷ்யூஸை மட்டும் பேசிவிட்டு பட்டுன்னு முடிச்சிட்டாரு. அதனால் வந்து நிறைய அதிகமாகவும் பேசலை. அது பாண்டிச்சேரியையும் வந்து குறை சொன்ன மாதிரியும் இல்லை. ஒரு சில செய்ய வேண்டிய செயல்களை மட்டும் பேசிவிட்டு நிறுத்திட்டார். இட்ஸ் ஏ குட் ஸ்பீச். அதே நேரத்தில் யாரையும் இது பண்ணலை, எதாவது அட்டாக் பண்ணி அதெல்லாம் பேசலை. இந்த யூனியன் பிரதேசத்தை மாற்றணும் அப்படின்னு பேசியிருக்காரு. மேஜராக அதான் பேசியிருக்காரு. பட் அந்த பாண்டிச்சேரி சிஎம்ஐயும் எதுவும் வந்து அவர் இது பண்ணி பேசலை, பண்ணி பேசலை. அப்ரிசியேட்டட் த சிஎம் ஆக்சுவலி. இது வந்து எதை காட்டப் போகிறது என்று நமக்கு தெரியவில்லை. இது மேபி ஃப்யூச்சர் இதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு இது. ப்ளஸ் இந்த விஜய் வந்து மெயினாக இந்த புஷி ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் பூந்து பார்ட்டியில் யார் யாருக்கு பாஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்கள மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்படி அலோவ் பண்ணும்போது புஷி ஆனந்த் நடுவில் பூந்து அந்த விஜய் வந்தவுடன் அந்த கூட்டத்தில் மைக் எடுத்து நீ எல்லாருமே உள்ளே வரலாம் அப்படின்னோடனே பெரிய ரஷ் ஆகிருக்கு. அந்த இடத்துல வந்து ரஷ் ஆகிருக்கு. அதில் போலீஸுக்கும் அந்த தாவேக்க தொண்டர்களுக்கும் பெரிய தள்ளுமுள்ளு நடந்திருக்கு. இதை பார்த்து ஆத்திரமடைந்த அந்த எஸ்பிக்கு, பாண்டிச்சேரி எஸ்பி உடனே மைக்கை வந்து பிடுங்குறாங்க. அந்த லேடி எஸ்பி பிடுங்குறாங்க. பிடுங்கிட்டு நீ உங்களால் தான் இவ்வளோ பேரெல்லாம் இதுக்கு முன்னாடியெல்லாம் இவ்வளோ பேர் பிரச்சனை ஆச்சு, இங்கேயும் வந்து அது மாதிரி பண்ணாதீங்க, நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிடுங்கிட்டு புஷி ஆனந்தை பேக் சைடு தள்ளி விட்டுட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, திருப்பி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. புஷி ஆனந்த் ஒரு நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவருடைய பிஹேவியர் என்னங்கிறத நீங்கள் மீட்டிங்கில் பாருங்கள். இந்த மாதிரியாக பிஹேவ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ராங் டைரெக்ஷனில் வந்து கொடுக்கலாமா? இந்த ராங் டைரெக்ஷன் கொடுத்தா என்ன ஆகும், பெரிய பிரச்சனையாகி அங்கே ஒரு பெரிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும். இது வந்து இந்த புஷி ஆனந்துக்கு ஒரு பேசிக். அங்கே டோக்கனை வாங்கிக்கிட்டு கரெக்டாக இந்த லைனில் வந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே எல்லோரும் வாங்க, உள்ளே எல்லோரும் வாங்க அப்படின்னோடனே பீப்புள் ஆர் கெட்டிங் அஜிடேட்டட். he should not give such a wrong. விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு புவர் டேலண்டடு பர்சன்ஸை வந்து he should not allow for ஒரு அந்த நம்பர் 2 பொசிஷனுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு பேசிக் அறிவே கிடையாது. அதனால் வந்து இது இந்த மாதிரி இல்லாமல் ஒரு அனுபவமிக்க நல்ல திறமையான ஆட்களை இன்னும் மேலும் மேலும் வைத்து கொண்டால் வந்து இன்னும் கட்சி வந்து இன்னும் மேலே இது நிர்வாக திறமை என்னங்கிறது எல்லாருக்குமே மிக தெளிவாக தெரிகிறது. அதனால் அவரை வந்து மீண்டும் வற்புறுத்தி கேட்பது, இது வந்து இது போன்ற நபர்களை வைத்து கொள்ளாமல் நல்ல திறமையான ஆட்களை வைத்து கொள்ளவும். இது மாதிரி இந்த பாண்டிச்சேரி இதை வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் டைரெக்டாக போயிட்டார். அந்த இடத்துக்கே போயிட்டார். விஜய் அவர்கள் போயிட்டாங்க. மேலும் நடுவில் வந்து நின்று வரவேற்பு அது இது எதுவுமே நிறுத்தலை. அது மாதிரி ஓப்பன் பஸ்ஸுலேயும் வரல.
எல்லாமே க்ளோஸ்டு. கார்லேயே போயிட்டு அவங்க கையை ஆட்டிக்கிட்டே போயிட்டார். அதனால் எங்கேயுமே நிற்காம அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு சென்று விட்டார் என்றே கூற வேண்டும். ஆக்சுவலாக ஒரு 10 மணிக்கு அந்த பிளானு. ஆனால் ஆக்சுவலாக 11 போய் சேர்ந்துட்டார். இது குட். அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் டிலே இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ பீப்புளை எல்லாருமே ஸ்டாண்டிங் ஒரு வருகைக்காக கூப்பிட்டுருந்தாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இவ்வளோ கட்டுப்பாடுலையும் இவ்வளோ டோக்கன் கொடுத்து கட்டுப்பாடு, அதில் ஒரு கன்ஃபியூஷன்ஸு, ஒரு கூப்பனை கொடுத்து ஒரு ஆள் போகலாமா 2 பேர் போகலாமான்னு அப்படி இருந்தும் இவ்வளோ பேர் போயிருக்காங்க. இவ்வளோ பேர் வந்து பாஸ் இல்லாதவங்களும் போயிருக்காங்க. அந்த ஒரு சில ஸ்டேஜில் நடுவில் நீங்கள் காணொலியை பார்க்கும்போது, அந்த நியூஸில் பார்க்கும்போது சில பேர் வந்து புஷ் பண்ணிவிட்டு போலீஸையே புஷ் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை அதாவது இருக்கிறது. என்ன இது எங்கேயுமே அவர் வந்து அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணல, அவ்வளோ சொல்லலை. விஜய் அவர்கள் வருவார்னு யாருக்கும் தெரியாது. தெரியாமல் இருக்கும்போது இவ்வளோ ரஷ் வருது. இவ்வளோ ரஷ் வரும்போது அந்த அந்த கிரவுண்டு வந்து 5000ன்னு சொன்னாங்க. அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அது அந்த கூட்டத்தை பார்த்திங்கன்னா 10,000 இருக்கும் போல இருக்குது. ஃபுல்லாக ஸ்டாண்டிங்லேயே நிற்கிறாங்க எல்லோரும். அதனால் உட்காரத்துக்கு கூட நேரம் கிடையாது, இடம் கிடையாது. எல்லாம் நின்றுக்கிட்டே கேட்குறாங்க. ஆனால் ஒரு கம்பேரிங் ஒரு மீதி பார்ட்டி டிவிக்கே பார்ட்டி மீட்டிங் மீதியை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு செலக்டிவாக ஒரு சில பேர்களை மட்டுமே கூப்பிட்டு கொஞ்சம் கரெக்டாக ஒரு கண்ட்ரோலாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து காவல்துறை இது மாதிரி இது ஒரு முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு இது போன்று பிற்காலங்களில் வரும் மீட்டிங்கை இதே போல் நடத்தினா நன்றாக இருக்கும். இவை தேவையில்லாமல் இந்த விமர்சனங்களை மாட்டாமல் தவிர்க்கலாம். மேலும் இந்த மாதிரி புஷி ஆனந்த் போன்ற திறமை இல்லாத ஆட்களை அதுக்கு தகுந்தாற்போல் அதுக்குண்ட பதவியை அளித்து இதற்கு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறது, தொண்டர்களை கோஆர்டினேட் பண்ணுறது, இது போன்ற நல்ல தலைவர்களை போட்டு இது வந்து ஒரு குழு மாதிரி அமைத்து அதற்குண்டான நல்லபடியாக நிர்வாகத் திறமை செய்தால் மேலும் இந்த டிவிகே கட்சியின் செயல்திறன் அதிகமாக இருக்கும். விஜய்யுடைய பெயரும் காப்பாற்றப்படும். ஏன்னா இப்போது உள்ள கூட்டத்தை பார்க்கும்போது இது வந்து ஒரு நம்ம யாரும் ஒரு பைசா கொடுத்து கூட்டமோ எந்த கூட்டமோ கிடையாது. இதெல்லாம் தானாக வந்த கூட்டம். இது நம்ம ஸ்டேட்டில் கிடையாது, பாண்டிச்சேரி ஸ்டேட்லேயே வந்து இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. அப்படிங்கும்போது இவருடைய விஜயின் செல்வாக்கை எனக்கு புரிஞ்சிக்க முடியும். நான் யார் என்ன சொன்னாலும் உண்மை என்பது உண்மைதான், அதை மாற்ற முடியாது. இது போன்ற நல்ல ஒரு இந்த மீட்டிங் ஒரு நல்ல ஒரு உதாரணம். நல்ல ஒரு இதே போல் நம்பர் 2 நம்பர் 3 பொசிஷனில் உள்ள அனைத்து தலைவர்களும் திறமையான தலைவர்களாக தேர்ந்தெடுத்து மேலும் தற்போது ஒரு சில தலைவர்கள் வந்துள்ளார்கள். இதை போன்று மேலும் பல கட்சி தலைவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நடக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். இதுதான் மக்களின் கணிப்புமாகும். விஜய் அவர்கள் புரிந்து கொண்டு நன்றாக மேலும் அவரது கட்சியை வளர்க்க வேண்டும் என்று வாழ்த்தி இதுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆனால் இந்த விஜய் இந்த மீட்டிங்கில் பேசுகிறப்ப நம்ம தமிழ்நாட்டை பற்றி ரொம்ப ஒன்றும் அதிகமாக பேசலை. எல்லாமே வந்து பாண்டிச்சேரியை பற்றி ஒரு சில சின்ன இஷ்யூஸை மட்டும் பேசிட்டு அப்படியே விட்டுட்டார். அதனால் வந்து இது மேஜராக இவருக்கு பண்ண மீட்டிங் ஒன்லி ஃபார் பாண்டிச்சேரி ஸ்டேட் ஒன்லி. இதில் வந்து வேறு அவுட் சைடில் வந்து ரொம்ப அதிகமாக எதுவும் யாரையும் விமர்சிக்கலை, அதே மாதிரி அட்டாக் பண்ணல. அது வந்து ஒரு சில இடங்களில் ஒரு சில கட்சியை சொல்லியிருக்காரு. அது தவிர ரொம்ப மேஜராக வந்து யாரையும் அட்டாக் பண்ணல. அவர் இதை போன்ற ஒரு இஷ்யூஸ் பேஸ்டு மீட்டிங். இது வந்து ஒரு நல்ல ஒரு மீட்டிங். இஷ்யூ பேஸ்டு எப்போதுமே மீட்டிங்னால் இஷ்யூ பேஸ்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இஷ்யூனால் மக்கள் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும். அதில் அந்தந்த இடத்துக்கு உண்டான மக்கள் ரிலேட்டட் இஷ்யூஸு அதை பற்றி நல்ல டீப்பாக பேசினார்னா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். இது ஒரு நல்ல மீட்டிங், நல்ல குட் மீட்டிங், நல்ல சுருக்கமாக முடிச்சிட்டாரு. ஸோ இதை போன்று மேலும் பல மீட்டிங்களை அவர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.